அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரீஸ்வரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சபரீஸ்வரன் யாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில கள்ளிப்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில பிறந்திருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஒரு பவர்லூம் வீவர். அதாவது விசைத்தறி நெசவாளர். அவங்க அம்மா ஒரு ஹோம் மேக்கர். இவருக்கு வந்து இவரு ஒரு பேசிக் டிகிரி படிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் அதாவது இந்த இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம், ஆல் இண்டியா எக்ஸாம அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம அவரு பாஸ் பண்ணியிருக்கிறாரு. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அ அதாவது அ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும்னா ஒரு பேசிக் டிகிரி ஒண்ணு முடிச்சிருக்கணுங்க. 2017ஆம் ஆண்டுல பார்மசி அதாவது பிஃபார்ம் டிகிரி அவர் முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு பெரிய போஸ்ட்ல போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கு. அவருடைய பெற்றோர்ட்ட சொல்லும்பொழுது, அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "அ இந்த நீ உன்னுடைய ஆசை தான்ப்பா என்னுடைய ஆசையும். நீ என்ன படிக்கணுமோ அத தாராளமா படி. எங்களால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அது நாங்க செய்றோம். நீ தைரியமா படி." அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன், ஒரு சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட் அவங்க வீட்ல குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் அவர் வந்து அ எழுதியிருக்கிறாரு. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 6, 7 தடவ அட்டெம்ப்ட் அடிச்சு, அதில பாஸ் ஆகாம 8வது அட்டெம்ப்ட்ல தான் கிளியர் பண்ணியிருக்கிறாரு. 6வது தடவ, 7வது தடவ வரும்போது மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருந்திருக்கிறாரு. அ ஏன்னா பிரிலிமினரில பாஸ் பண்ணா மெயின்ஸ்ல போயிடுது. மெயின்ஸ்ல வரலும் பிரிலிமினரி, மெயின்ஸ் வரலும் பாஸ் பண்ணா அப்புறம் இன்டர்வியூல போயிடுதுங்க. ஸோ மிகுந்த மன உளைச்சல் இருக்கும்போது அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "நீ தயவுசெய்து கவலைப்படாத. எ நீ வந்து உன்னுடைய தைரியத்த விட்டுறாத. நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு விடாமுயற்சியோடு போராடு. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. நாங்க என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்க சப்போர்ட் பண்றோம்." அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, இவருக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கு. ஒரு என்கரேஜ்மென்ட் கிடைச்சிருக்கு. ஒரு மாரல் சப்போர்ட்டு, மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்குங்க. 8வது முறையாக அவர் தேர்ச்சி பெற்றுறாரு இந்த எக்ஸாம்ல. ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாம பாஸ் பண்ணிர்றாருங்க. அவர் என்ன போஸ்ட் கிடைக்குதுன்றது இனிமேல தான் தெரியும். அவர் 700வது ரேங்க் எடுத்து இந்த எக்ஸாம கிளியர் பண்றாரு. அ அவரு அவரு பேட்டி குடுக்கும் பொழுது, அவங்க அப்பா, அம்மாவ ரொம்ப பெருமையா பேசுறாருங்க. பேசி பல இடங்கள்ல பேட்டி குடுத்திருக்கிறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தில முதல்வர் குடுத்த திட்டத்தில அதில படிச்சு இந்த தேர்ச்சி பெற்றுறாருங்க. ஸோ, இப்ப என்ன இதில நான் சொல்லணும்னா, நம்ம இந்த வீடியோ பார்க்குற அ நானும் சொல்றேன், சபரீஸ்வரன் அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குற அத்தன பேரும் அவருக்கு நம்மளால முடிஞ்சது என்னன்னா, அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுங்க. அவர மோட்டிவேட் பண்ணுங்க. அவரு எப்படியாவது இந்த வீடியோ அவர போய் ரீச் ஆகும்போது, அவரு உண்மையிலேயே சந்தோஷப்படுவாரு. என்ன நம்ம இதில கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல குடும்பங்கள்ல, அ பல நேரங்கள்ல மத்தவங்க இத பார்க்கும்பொழுது, "நம்ம பசங்க இந்த மாரி வரலையே!" அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ, இதில என்ன பெரிய தவறு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பெற்றோர்களுக்கு அ இந்த மாதிரி அதாவது வெளி உலக நாலேட்ஜ் கிடைச்சிருக்காது. உலக அறிவு கிடைக்காதுங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஒரு வட்டத்த போட்டு வாழும் பொழுது, அவங்களுக்கு வெளி உலக நாலேட்ஜ் இருக்காது. இவங்க அப்பாவுமே ஒரு பவர் வீவர் அப்படின்றதுனால, அம் பவர்லூம் வீவர் அதாவது விசைத்தறி நெசவாளர். கண்டிப்பா நான் சொல்றேன், அவருக்கு மிகப்பெரிய எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்காதுங்க. ஆனா, அவர் பையனுக்கு ஒரு ஆசை வரும்பொழுது, இந்த மாரி மேல படிக்கணும்னு நினைக்கும் பொழுது, எந்த அப்பாவும் தடங்கலா இருக்கக்கூடாது. எந்த பெற்றோரும் தடங்கலா இருக்கக்கூடாது. அப்ப நீங்க தடங்கலா இருந்தீங்க அப்டின்னா, பல பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்டின்னா, இந்த ஜோசியம்லாம் பார்த்துங்க, ஒரு வட்டத்த அவங்களே போட்டுட்டு, அத விட்டு தாண்டாம அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த வட்டத்த போட்டு வாழும்பொழுது என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த ஜோசியம் பார்க்கறது, அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் இந்த வாழ்க்கையில இருக்கு. அவ்வளோதான் நம்மளுடைய விதி அப்படின்னு இன்னமும் பல பேர் நம்புறாங்க. எனக்கு உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விவரம் இல்லாத ஒரு பெற்றோர்கள் இருந்துட்டாங்கன்னா, அவங்களும் நான் சொல்றேன் வருத்தப்படாதீங்க. அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க. அவங்கள சார்ந்தவர்களும் எவராலயும் ஜெயிக்க முடியாது அப்படின்றத நான் ஆணித்தரமா தெரிவிச்சுக்கிறேன். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, தயவுசெய்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னால என்ன மோட்டிவேட் பண்ண முடியுமோ, அது என்னால முடிஞ்ச உதவிகள நான் வந்து சொல்லி இத செய்யணும். ஏன்னா பல பேரு நான் இந்த மாரி ஜெயிக்கிறவங்க வந்து
ஆசைகள் இருந்தும் ஜெயிக்க விடாமல் தடுப்பது இந்த பெற்றோர்களினுடைய அறியாமையின் காரணமாகத்தான் அப்படின்றத ஆணித்தரமா நான் சொல்றேன் நான். அவங்க பெற்றோர்கள் என்னதான் வெளி உலகம் நாலேட்ஜ் இல்லைனாலும், அவங்க பையன் சொல்றத கேட்டு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஒவ்வொரு பெற்றோரும் ஒண்ணு தனக்கு வெளி உலக அறிவு இருக்கணும். அது கிடைக்கல அப்படின்னா, பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத நீங்க விடணும். ஸோ அந்த நாலேட்ஜ் கிடைக்கிறது வந்து கஷ்டங்க. அது ஏன் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அ சமீபமா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 66 பேர் என்னமோ தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த 2025 டூ 2026 இந்த பேட்ச் எக்ஸாம் இது நடந்திருக்கு. ஒரு 66 பேர் தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த கணக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இத்தன பேர் கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாங்க தமிழ்நாட்ல. ஏன் அப்படின்னு யாராவது நெனச்சு பார்த்தீங்களா? போய் எடுத்து பாருங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 2005க்குள்ள பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு கிடைச்ச ஆட்டி படைச்ச மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயம் என்ன தெரியுங்களா? டாக்டர், இன்ஜினியர் தான் இந்த உலகத்திலே தலை சிறந்த வேலைன்னு நெனச்சாங்க. நீங்க இன்ஜினியர்ன்னு சொல்லி இன்ஜினியர பூரா ஒழிச்சாங்க. நெறைய பிரைவேட் காலேஜஸ்லாம் வந்து இன்ஜினியர பூரா டோட்டலா ஒழிச்சு, பல இன்ஜினியர்ஸ் உண்மையிலே பரிதாபமான நிலையில இருக்கிறாங்க. ஜூஸ் கடையில வேலை செய்றாங்க. ஹோட்டல்ஸ் சர்வரா இருக்கிறாங்க. ஏன் டைல்ஸ் ஒட்டுறவங்க இன்ஜினியர் படிச்சவங்கள கூட நான் பார்த்துருக்கிறேன். இளநீ வெட்டின இன்ஜினியரு, மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் இளநீ வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம். பட் என்னன்னா, அ ஆசைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்குங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மனிதர்களும் தே ஆர் பார்ன் இன்டெலிஜென்ட். அவங்க தனக்கு பிடித்த ஒரு துறைகள்ல ஒரு தனித்துவம் இருக்கும். அத கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா, அந்த பசங்க வந்து என்ன அவனுக்கு பிடிச்சிருக்குன்றத எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, புரிஞ்சிக்கிற அளவுக்கு பெற்றோர்கள் இருந்தா தான், அந்த இடத்துக்கே முடியும் அப்படின்றத நான் சொல்றேன். இன்னும் ஆனா வந்து இவ்வளோ வருஷம் ஆகியும் பல பெற்றோர்கள் இன்னும் மூட நம்பிக்கைகள்ல வாழ்ந்துக்கிட்டு, இன்னும் ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு, அந்த வட்டத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு, உலக நாலேட்ஜே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, ரொம்ப வருத்தமான வேதனைப்படக்கூடிய விஷயமா தான் இருக்குது. பட் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆ பெற்றோர்கள் அ நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆல் இண்டியா எக்ஸாம் எழுதுறவங்க, பெரிய எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க அத்தன பேரும், கூட இருக்கவங்க, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் குடுக்காம அவங்களால ஜெயிச்சிருக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பல பேருடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மாவ கொஞ்சம் பெருமையா தான் சொல்லுவாங்க. ஏன்னா, ஒவ்வொரு கட்டத்திலயும் ஃபெட் அப் ஆகும் பொழுது, அவங்க அப்பா, அம்மாவ அவங்க தூக்கி வச்சு பேசுவாங்க. ஏன் அப்டின்னா, அவங்க அப்பா, அம்மா அவங்கள சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. புரிந்துகிட்டவங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. புரியாம இருந்தீங்கன்னா, நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க. உங்க புள்ளைங்களாலயும் ஜெயிக்க முடியாது. அடுத்த தலைமுறையினர் ஃபியூச்சர் ஜெனரேஷனே நீங்க வந்து காலி பண்ணிருவீங்க அப்படின்றத சொல்லி, தயவுசெய்து வந்து பெற்றோர்கள் வந்து உலக நாலேட்ஜ் இல்லாம, அதாவது வெளி உலக நாலேட்ஜ் இல்லாம வாழும்பொழுது, உங்கள மட்டும் பாதிப்பது கிடையாது. அடுத்த ஜெனரேஷன அதை பாதிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் அகைன் வி விஷ் வெரி ஃபார் அ கிரேட்ஃபுல் சக்சஸ் அண்ட் ஃபார் அ கிரேட்ஃபுல் ஃபியூச்சர் ஃபார் சபரீஸ்வரன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.